ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரே பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அரே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா, இப்போ எனக்கு ஒரு 10 பேருடைய டேட் ஆஃப் பர்த்தில் வெறும் டேட்டை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம்? டேட்டை மட்டும் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இப்போ எப்படி டேட்டை மட்டும் ஸ்டோர் பண்ணுவேன்? இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் பெர்சன், இப்போ பெர்சன் 1 அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் விச் மீன்ஸ் நம்ம 14 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பெர்சன் 2 B2 அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 26 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இன்ட் B3 அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 23 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இன்டீஜர் B4 அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 18 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து இன்டீஜர் 5 அவங்களுடைய இன்டீஜர் B5 அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்றோம்னு வைங்க. இப்போ இதே மாதிரி 10 பேரோட டேட்டாவையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்டோர் பண்ணியாச்சு. பெர்சன் 6, பெர்சன் 7, பெர்சன் 8, பெர்சன் 9, பெர்சன் 10. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இந்த வேரியபிள் நேமும் இங்க இருக்க லிட்டரலும் தான் சேஞ்ச் இருக்கு. இந்த டேட்டா டைப் எல்லாமே சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேம் டேட்டா டைப்பை 10 தடவை என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்து குரூப் பண்ணா நல்லா இருக்குமா? ஒரே குரூப்பா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும், ரிப்பீட்டேட்டிவ் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம அரே அப்படிங்கிறத கொண்டு வரோம். மல்டிபிள் வேல்யூஸை என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ண முடியும். அது எல்லாமே சேம் டேட்டா டைப்பாக இருக்கும். ஓகேவா? சிங்கிள் வேரியபிளில் நம்ம என்ன பண்ண முடியும்? மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். அந்த வேல்யூஸ் எல்லாமே சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே ஜாவாவை அரே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட்னா ஒரு ரியல் டைம் என்டிட்டி அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ரியல் டைம் என்டிட்டினா இப்போ ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா அந்த வீடு கட்ட போறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் இல்லையா? அந்த இன்ஜினியர் வந்து நம்ம போட்டு கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ அந்த ப்ளூ பிரிண்டை நம்ம கிளாஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வீடை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த வீடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்கே அரே வந்து வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, அது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதான் அரே இஸ் ஆன் ஆப்ஜெக்ட். உங்ககிட்ட அரே வந்து கிளாஸா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல அது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆன்சர் பண்ணுங்க. என் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஏன் அரே ஆப்ஜெக்ட் சொல்றோங்கிறது பின்னாடி போக போக உங்களுக்கு தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல ஏதோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்ட் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு ரெண்டு பார்த்தோமா? அதான் ரெண்டு பார்த்தோம். பிரிமிட்டிவ் மட்டும் நான் சொல்லிட்டு வந்தேன். எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் செஞ்சிருக்கு. டேட்டா டைப்ஸ்க்கு வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லையாப்பா? பண்ணியிருப்போம், பண்ணாமல் இருந்துக்க மாட்டோம். அந்த இருக்கு. நான் இதில் வந்து இதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு வச்சுக்கோங்க, ப்ரிமிட்டிவ் மட்டும் வச்சுக்கோங்க, நான் ப்ரிமிட்டிவை நம்ம அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ நம்பர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நான் ப்ரிமிட்டிவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அரேஸ். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், மேஜர் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டைரக்டா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும், இது ரெஃபரன்ஸை தான் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது டைரக்டா வேல்யூஸ்னா இந்த நல்லா லிசன் பண்ணிக்க, இன்டீஜர் A14 அப்படின்னா இங்கே இன்டீஜர் வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கேயும் 14 அப்படின்னா இதோடைய மெமரி ஹைரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 அப்படிங்கிற ஒரு மெமரி பிளாக்ல ஸ்டோர் ஆயிருக்கு. 14 வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னா இந்த ஏ வந்து டைரக்டா இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இந்த இடத்துல சம் ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் எதோட ரெஃபரன்ஸ்னா இந்த 14 வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குல்ல மெமரியில, அதோடைய ரெஃபரன்ஸ் இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது டைரக்டா வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கும், இது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கும், டைரக்டா வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கும். ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த இடத்துல 14 நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போதைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை நல் அப்படின்னு ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும் கம்பைல் டைம்லயே. இங்க பார்த்தீங்கன்னா உங்களால் நல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? என்ன பண்ண முடியும்? நல்ல ஸ்டோர் பண்ண முடியும். இது ரெண்டு டிஃபரன்ஸை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? மறுபடியும் இங்கே வந்துடலாம். அரே. ஓகே, அரே உள்ள வந்தாச்சு. ஸோ அதான் சொல்றோம், அரே இஸ் ஆன் ஆப்ஜெக்ட். அதில் என்ன பண்ணுறோம்? ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். சேம் டைப் கிடையாது, அதான் டேட்டா டைப். இது எல்லாமே இப்போ இந்த அரே எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ரோல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ரோல இண்டெக்ஸ் பேஸ்டு ஸ்டோர் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு என்கிட்ட 5 நம்பர் இருக்குன்னா 2, 4, 6,
8 10னா இதோட இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ அரேவை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா அதுக்கு சின்டெக்ஸ் என்னன்னா டேட்டா டைப் சிங்கிள் டைமென்ஷனல் அரே வேரியபிள் நேம். இப்போ வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா வேர் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். தென் டிக்ளேர் பண்ணதை நம்ம இன்ஸ்டேஸ் பண்ணணும். அப்போ வேர் ஈக்குவல் டு நியூ டேட்டா டைப் அப்படின்ட்டு நம்ம செமிகோலனை போட்டு முடிச்சுட்டு ரன் பண்ணோம்னு வைங்க, என்ன வரும்னா ஒரு எரர் வரும். ஏன்னா இங்க டைமென்ஷன் என்னன்னு சொல்லலை நான். டைமென்ஷனா அதாவது சைஸ் நான் சொல்லலை. ஓகேவா? சைஸை சொல்லலை. வேணும்னா இந்த இடத்துல நம்ம ரன் பண்ணி காட்டுறேன் நான். இப்போதைக்கு வந்து டேட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. நான் வந்து ஜஸ்ட் அப்படியே ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா சாரி டிக்ளேர் மட்டும் தானே பண்ணியிருக்கோம். டேட் நியூ அந்த நியூ கீவேர்டை பற்றி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். நியூ கீவேர்டு என்ன பண்ணுன்னா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ நியூ வந்துருச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு மீனிங். ஓகேவா? நியூக்கு அப்புறம் டேட்டா டைப் என்னப்பா இன்ட்டு செமிகோலன் முடிச்சாச்சு. இங்கேயே உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிடுச்சு. இது வந்து ஐடிஇ அப்படிங்கிறக்காக டேரெக்டாக எரர் த்ரோ பண்ணிடுச்சு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் கம்பைல் டைமில் த்ரோ பண்ணும். என்ன எரர் வருதுன்னு பாருங்க. அன்ரிசால்வ்டு ப்ராப்ளம். அதாவது வேரியபிள் மஸ்ட் ப்ரொவைட் எய்தர் டைமென்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஆன் அரே இன்ஸ்லைஸ்ட். ஒன்று நீ வந்து இந்த இடத்துல என்ன சைஸ்ன்னு சொல்லு, இல்லையா டைரக்டா வேல்யூவை இன்ஸ்லைஸ் பண்ணு. விச் மீன்ஸ் டூ டேட்டை தானே நம்ம பண்றோம். டேட்டு 14 26 22 ஓகேவா 23 18 இந்த மாதிரி வேல்யூஸை நீ வந்து என்ன பண்ணணும் இன்ஸ்லைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வேல்யூஸை நீ இன்ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடாது. என்ன பண்ணிடணும்னா டைரக்டா நீ இங்கேயே பண்ணிடலாம். ஸோ அதான் சொல்றாங்க எய்தர் டைமென்ஷன் சொல்லு, அதாவது சைஸ் என்னன்னு சொல்லு எக்ஸ்பிரஷன்ல, அல்லது அரே வந்து டைரக்டா இன்ஸ்லைஸ் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வழி நம்ம கிரியேட் பண்ணதுல. ஓகே. தென் இப்போ நான் வந்து டைரக்டா வேல்யூஸை கொடுத்துட்டேன். இப்போதைக்கு நான் வேல்யூஸ் கொடுக்கல, ஏன்னா இன்னொன்று நான் காட்டணும் உங்களுக்கு. ஓகே. டேட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ டேட்டை வந்து நான் ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். எப்படிப்பா இன்ஸ்லைஸ் பண்ணுவீங்க? நியூ இன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இதை எனக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல எனக்கு அதோடைய பொசிஷனை வச்சு நம்ம பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ டேட் 0 அப்படின்னு நான் பொசிஷனை, அதாவது 0th பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 4th பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஏன்னா இது ஒரு 4th தானே வரையும், 5th வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா சைஸ் வந்து இங்கே நான் 5ன்னு சொல்லியாச்சு. ஓகே. இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது என்ன வந்துருச்சு? 0 0 வந்துருச்சு. அப்ப என்ன மீனிங்னா அரே எப்பவுமே என்ன பண்ணும், அந்த டேட்டா டைப்புக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற டிஃபால்ட் வேல்யூஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். எதன் வழியான ஜேவிஎம் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், ஜாவா விர்ச்சுவல் மிஷின் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே. ஒருவேளை இப்போ நமக்கு சைஸ் வந்து 5 தான், அந்த சைஸை நம்ம என்ன பண்றோம் தாண்டி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். அதாவது 5th பொசிஷன், அதாவது 0 1 2 3 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப 5th பொசிஷன், 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப 6th பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டு டைம்ல த்ரோ பண்ண போற எக்ஸெப்ஷன். என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். இப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் எப்போ த்ரோ பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ அதோடைய லிமிட், அதாவது அரே அதோடைய மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுதோ அப்போ இந்த இது த்ரோ பண்ணும், அது இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் மறுபடியும் தியரிக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக தான் போகும், வேற வழி கிடையாது, இவ்வளவு கதை சொல்லணும்ல. ஓகே. இப்போ அரேல என்னென்ன, இப்போ நான் வந்து இன்டிஜர் அப்படிங்கிறத நான் சொன்னேன், பிரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம்.
இப்போ primitive டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணால் இப்படிலாம் நீங்கள் அரே கிரியேட் பண்ணிக்கலாம். எதிராக நீங்கள் வந்து இந்த இடத்துல சிங்கிள் டைமென்ஷனல் யூஸ் பண்ணலாம், ஆர் இங்கே தூக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வேலிடு தான். பட் நான் எப்பயுமே இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், அதுதான் நல்லது. ஓகேவா? அடுத்து இது வந்து அரேஸ் ஆஃப் primitive டேட்டா டைப்ஸில். இது அரேஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். அதான ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்னா இப்போதான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த வீடியோவில் தான் சொல்லிட்டு வரேனா எனக்கு தெரில, வேற எங்கேயும் சொல்லணா. சரி, ஓகே. அதாவது இப்போதான் நான் சொன்னேன் நான் primitive டேட்டா டைப் எதை ஸ்டோர் பண்ணுவோம், ரெஃபரன்ஸை தானே ஸ்டோர் பண்ணணும்னு. இப்போதான் இதில் தான் சொல்லிட்டு வந்தேனா? ஆமாம், இதில் தான் சொல்லிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் கூட சொல்லிடுறேன். அதாவது இன்டிஜர் ஏ, ஓகேவா? இப்போ 2, 3, 5 இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஏ வந்து வேரியபிள் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா டைரக்டா இந்த 2, 3, 5 இந்த மெமரி பிளாக்கை நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதே இது ஸ்ட்ரிங்கில், ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ், ஓகேவா? என் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன பண்ணுறோம்னா ஏ கமா பி இந்த மாதிரி இருக்குன்னா இந்த என் டைரக்டா வந்து இந்த ஏ கமா பிஎஸ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குல்ல, ரெஃபரன்ஸை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் எதோட ரெஃபரன்ஸ்னா ஏ பி எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அதோடைய ரெஃபரன்ஸ். ஸோ அதை தான் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்சோ யூசர் டிஃபைன்டு கிளாஸ்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ணுறோம்ல கிளாஸ்லாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே போயிட்டு ஏதாவது கிளாஸை வச்சு பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார் எக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு கிளாஸ் நேம் தானே. இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா அரே கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸ் அரே 1 அப்படிங்கிற வேரியபிள் நியூ ஃபார் எக்ஸ். ஸோ என்ன எரர் வருது இந்த இடத்துல, நான் சைஸ் சொல்லலை, அப்போ 3ன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன டிஃபால்ட் வேல்யூ வரும், என்னப்பா டிஃபால்ட் வேல்யூ வரும்? இந்த ஏ ஒன்றில் நான் செகண்ட் பொசிஷனை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன வேல்யூ வரும்? நல்லா லிசன் பண்ணி பாருங்க. நான் இப்போதான் இந்த இடத்துல சொல்லிட்டு வந்தேன். எந்த இடம்? எதுவுமே நம்ம கொடுக்கல. அதாவது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிட்டு எதுவுமே வேல்யூ ஸ்டோர் பண்ணாமல் டைரெக்டாக பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜேவிஎம் என்ன பண்ணுச்சு, அதோடைய டிஃபால்ட் வேல்யூஸை நமக்கு பாஸ் பண்ணுச்சு. ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 0, 0ன்னு பிரிண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னது? இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ மீன்ஸ் இந்த நான் primitive டேட்டா டைப் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ எல்லாமே நல்லு தான். ஸ்ட்ரிங்கு, அரே, கிளாஸ் டைப்பு, அரேஸ் கிடையாது. அரேஸ் வந்து அதோடைய டேட்டா டைப்பை பொறுத்து இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்குக்கும் கிளாஸ் டைப்புக்கும் என்ன இருக்கும், நல் வேல்யூ தான் வரும். ஸ்ட்ரிங் ஆகட்டும் கிளாஸ் டைப் ரெண்டுக்குமே என்ன இருக்கும், நல்லா இருக்கும். இந்த அரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கரஸ்பாண்டிங் டேட்டா டைப்போ, அதாவது ப்ரிமிட்டிவாக இருந்தால் அதுக்குரிய வேல்யூ இருக்கும், நான் ப்ரிமிட்டிவாக இருந்தால் அதுக்குரிய வேல்யூ இருக்கும். பட் இங்கே ஸ்ட்ரிங்கு அண்ட் கிளாஸ் டைப் ரெண்டுமே என்னது, நான் ப்ரிமிட்டிவ் தானே. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும், நேரம் கெஸ் பண்ணியிருக்கலாம், நல் அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். செக் பண்ணி பார்ப்போமா? நல் பிரிண்ட் ஆயிருக்கா? ஓகே. இது இங்கேயும் நம்ம பொசிஷன் தாண்டி போனோம்னா அரே அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் பவுண்ட் எக்ஸெப்ஷன் தான் த்ரோ பண்ணும். ஓகே. ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், அந்த யூசர் டிஃபைன்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஓகே. ஸோ இதில் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா primitive டேட்டா டைப், சிங்கிள் டைமென்ஷனல், வேரியபிள் நேம், ரெஃபரன்ஸ் டைப்புங்கிறது அரே, கிளாஸ், யூசர் டிஃபைன்டு கிளாஸ், அதாவது ஸ்ட்ரிங்கு, இது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். தென் எப்படி இன்ஸ்லைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. இன்ஸ்லைஸ் வந்து இப்படி பண்ணலாம், ஒவ்வொரு பொசிஷனா அண்டு அந்த பொசிஷனை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். தென் டைரக்டாக நீங்கள் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணலாம். இதுதான் ஈஸி. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணதா சாரி பொசிஷன்லாம் சொல்ல தேவையில்லை. ஏதரார் இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ரெண்டுமே என்னது வேலிடு தான். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் எழுதி பாருங்க. ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம், எல்லாமே சேம் டேட்டா டைப்பாக இருக்கும், எல்லாமே காண்டிகியூஸ் மெமரினா கண்டினியூஸ் மெமரி லொகேஷனில் இருக்கும். இது வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு, இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 0 தான். அரேவை ஏன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம்னா இஸ் ஆன் அரே ஆப்ஜெக்டா அப்படின்னு கேட்டா எஸ். ஏன்னா எவ்ரி அரே இஸ் ஆன் ஆப்ஜெக்ட். அது என்ன டேட்டா டைப்பா இருந்தாலும் ரெகார்ட்லெஸ் வெதர் இட் இஸ் primitive வேல்யூஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா எப்போ நியூ கீவேர்டு கிரியேட் வந்துருச்சோ, நியூ கீவேர்டு என்ன பண்ணும், இப்போதான் சொன்னேன், நியூ கீவேர்டு வந்துட்டாலே அது வந்து ஆப்ஜெக்டை தான் கிரியேட் பண்ணும். ஓகேவா? இந்த மெமரி ரெப்ரசன்டேஷன் இப்போதான் நான் சொன்னேன். அரே வந்து
டைரக்டா என்ன பண்ணாத வேல்யூஸை ஸ்டோர் பண்ணல, அதோடைய ரெஃபரன்ஸை தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸ்டோர் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். வாட் இஸ் an array object? அரே அதான் சொல்லணும், அரேஸ் ஆர் கிரியேட்டட் யூசிங் த நியூ கீவேர்டு. ஓகேவா? அடுத்து அரேஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? இருக்கு. என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? அதாவது அரேல எப்படி லென்த்தை ஃபைன் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் தூக்கிடலாம். தூக்கிட்டு நான் டைரக்டாவே வேல்யூவை டிக்ளேர் பண்றேன். 14, 26, 23, 18, 22, 19 இந்த மாதிரி டைரக்டாவே வேல்யூஸை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதை எனக்கு வந்து இதை எப்படிப்பா பிரிண்ட் பண்ணுவீங்க? 1 by 1 பிரிண்ட் பண்ணணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப்ல இன்டிஜர் I ஈக்குவல் டு 0, தென் I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு என்ன, எத்தனை நம்பர் பா இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. 6 இருக்குன்னா நான் இந்த இடத்துல 6ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இது வரக்கூடாது. ஓகேவா? தென் I பிளஸ் பிளஸ், ஏன் அந்த ஈக்குவலை தூக்குனேன்? ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல டேட் வேரியபிளில் நான் இந்த இண்டெக்ஸ் ஐயை பாஸ் பண்ணி விட்டுறாச்சு. ஸோ இது ஒரு வழி. ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சா? 14, 26, 23, 19. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா 12 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ 12 அப்படிங்கிற வேல்யூ ஆட் பண்ணால் சைஸ் என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? 7 அப்படின்னு என்ன பண்ணணும்? மாற்றணுமா? இப்படி எவ்ரி டைம் மாற்றிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா அரேல லென்த் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. டேட் வேரியபிளை வச்சு டேட் வேரியபிள் வச்சு லென்த் ப்ராப்பர்ட்டினா இதுவும் வேரியபிள் தான். ஓகேவா? லென்த்ங்கிறது மெத்தட்னு சொல்லக்கூடாது. இந்த லென்த் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஒரு இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், அதாவது சைஸை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இன்ட்டு சைஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் டைரக்டா சைஸ் நான் உள்ள பாஸ் பண்ணிட்டேன்னா என்ன சைஸோ அதுக்கேற்றபடி எனக்கு என்ன பண்ணும்? ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த 12 சேர்ந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒருவேளை 11 அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த 11 என்ன பண்ணும்? பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ தென் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் வழியாகவும் நம்ம பண்ணலாம். என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் சொல்லியிருக்கனா? சொல்லலை. என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் சொல்லலை, ஏன்னா அரேக்காக வெயிட்டிங். சரி, ஓகே, நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஆமாம், சொல்லலை. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இட்டரேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரே ஆப்ஜெக்ட் வித் அரே எலிமெண்ட்ஸ். அதாவது அரே ஆப்ஜெக்ட்னா எதை மீன் பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கிளாஸ். ஓகேவா? ஸ்ட்ரிங்கிறது என்னது? கிளாஸ். நல்லா லிசன் பண்ணுங்க. ஸ்ட்ரிங்கு எஸ் நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது வந்து நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது. ஓகேவா? கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து இன்னும் ஊப்ஸ் நடத்தலை, பட் இதை வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அடுத்து எஸ் ஈக்குவல் டு எஸ்கே அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த எஸ் ரெஃபரன்ஸ் எதாவதுன்னா இந்த எஸ்கே அப்படிங்கிற ஆப்ஜெக்டை தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இதே இது இங்கே இன்டிஜர் ஏஜ் 18 அப்படின்னா இந்த ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் 18 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. அதாவது அரேக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கிறதெல்லாம் என்னது? அரே எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். The elements 10, 20, 30 are primitive int values stored directly inside the array. இதே இது ஸ்ட்ரிங் கிளாஸ். நான் இப்போ நம்மளா யூசர் டிஃபைன் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, ஃபார் அப்படிதானப்பா, ஃபார் ஈச் ஆர் சம்திங் ஏதோ வச்சு கிரியேட் பண்ண இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணோம்ல. இதெல்லாம் என்னன்னா ஃபார் எக்ஸ்ன்னு ஒன்று பண்ணோம். ஸோ இதெல்லாம் எதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. ஈச் எலிமெண்ட் ஸ்டோர்ஸ் ஏ ரெஃபரன்ஸ் டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டுக்குரிய ரெஃபரன்ஸை தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? எஸ் வந்து எஸ்ங்கிற வேரியபிள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. டைரக்டா வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கல. நமக்கு விசிபிளா பாக்குறப்ப வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கதாக தெரியும். பட் எஸ்ங்கிறது இந்த இடத்துல இருக்க ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் எதனா எதோட ரெஃபரன்ஸ்னா இந்த எஸ்கே அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதோடைய ரெஃபரன்ஸ். ஸோ அதான் சொல்றாங்க ஆக்சுவல் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல ராம் ஹரின்னு இருக்கா,
exit separately in memory, they array stores reference to them. புரியுதா இல்ல மறுபடியும் சொல்லணுமா? அதாவது இன்னும் சிம்பிளா நான் சொல்லணும்னா primitive data type வச்சுட்டு உள்ள இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அரே எலிமெண்ட். நான் primitive data typeல இருக்கிறது எல்லாம் அரே ஆப்ஜெக்ட். அதுக்கு காரணம் என்னன்னா primitive data typeல இருக்கிறது டைரக்டா நம்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு அரேக்குள்ள. இங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்பரை ஸ்டோர் பண்ணல, ரெஃபரன்ஸை தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் வந்தது வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ விசுவல் ரெப்ரஸன்டேஷன் இந்த இதான் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 10 20 பாயிண்ட் ஆகிட்டு இருக்கா. இதே நேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் எதோட ரெஃபரன்ஸ்னா இந்த ராம், இந்த ரெஃபரன்ஸ் எதோட ரெஃபரன்ஸ்னா இந்த ஹரி. ஓகேவா? ஒரு இன்டர்வியூல நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா அரே அப்படிங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறது உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம் தான் என்னன்னு சொல்லுவீங்க? அரே எலிமெண்ட்ஸ். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்குள்ள உள்ளதெல்லாம் அரே ஆப்ஜெக்ட். அதுக்கு காரணம் இப்பயே சொல்லியாச்சு. தென் டிஃபால்ட் வேல்யூஸ் எப்போ கொடுக்கும்? நம்ம ஒருவேளை டிக்ளேர் பண்ணிட்டோம் அரேவை, வேல்யூ எதுவும் இன்சைஸ் பண்ணல பட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம்னா இந்த டிஃபால்ட் வேல்யூஸை நமக்கு ஜேவிஎம் தானாவே கொடுத்துரும். ஓகே. கஸ்டம் கிளாஸ் அரே. கஸ்டம் கிளாஸ் அரேங்கிறது இப்போ நம்ம சொன்னதும் கஸ்டம் கிளாஸ் அரே தான். தென் இதை பாருங்க, இப்போ இந்த கிளாஸ்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பக்கத்துல இன்னொரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. தென் பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் எப்பயுமே நோட் பேடில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்டோ செகண்டோ வீடியோவில். சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் வந்து என்னவா இருக்கணும்? கிளாஸ் நேமா இருக்கணும்னு சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஃபைலுக்குள்ள 2 கிளாஸ் இருக்கு. எந்த ஃபைல் ஸ்டோர் பண்ணுவீங்க? அதாவது எந்த கிளாஸோடைய நேமை ஸ்டோர் பண்ணுவீங்க? இந்த ஸ்டூடெண்டா அல்லது டெஸ்டா? எங்க மெயின் மெத்தட் இருக்கோ, அதாவது எந்த கிளாஸுக்குள்ள மெயின் மெத்தட் இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைல் நேமா வைக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கிளாஸுக்குள்ள தான் மெயின் மெத்தட் இருக்கு. இது நெஸ்டட் கிளாஸ்லாம் கிடையாதுப்பா, இது தனி கிளாஸ். ஓகேவா? நெஸ்டடுங்கிறது கிடையாது. நெஸ்டடுங்கிறது ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ் இருக்கிறதா நெஸ்டட். அதை பத்தி இதை வரையும் நம்ம பேசல. ஓகே, இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லணும்? ஃபைல் நேமா வைக்கணும். ஓகே, இப்போ ரீநேம் டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்னு வச்சாச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா என்னப்பா வரும்? இதுக்கு அவுட்புட் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வைங்க, இவ்வளோ நேரம் நடத்தினது புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது யூசர் டிஃபைன்டு கிளாஸை வச்சு நம்ம அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். வேல்யூஸ் எதுவும் ஸ்டோர் பண்ணலை, இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். என்ன வேல்யூ வரும்? கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நான் டைரெக்டாக ரன் பண்ணுறேன். ஐ திங்க் இதில் வராதுன்னு நினைக்கிறேன், இந்த கம்பைலரில் இன்னும் சேவ் பண்ணலையா? சரி, விச் மீன்ஸ் இன்னும் டைரெக்டாக ரன் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணி ரன் பண்ணியிருக்கணும். கம்பைல் தென் ரன். இன்னும் சேவ் பண்ணலையா? ஓகே, டெஸ்ட் டாட் ஜாவா இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஜாவா பிளக்கின் கம்பைல். ஏதோ எரர் த்ரோ பண்ணுதே, என்ன ஏதோ த்ரோ பண்ணுது? டெஸ்ட் டாட் ஜாவான்னு தானே சேவ் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் இருக்கோ டாட்டு கடையில்? இருங்க, நேம் ஏதோ தப்பாக சேவ் பண்ணியிருக்கோம். ரீநேம் எங்கே இருக்குது? ரீநேம், ஆமாம், டெஸ்ட்டுக்கும் டாட்டுக்கும் இடையில ஸ்பேஸ் இருந்துருச்சு. ஓகே, இப்பயும் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. ரீநேம் என்ன ரீநேம்னா டி. ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, கம்பைல் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆயிடுச்சு. எனக்கு தெரியுது உங்களுக்கு வந்து கீழே வந்து ரொம்ப லெட்டர் ஸ்மாலாக இருக்கிறனால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் பிரச்சனை இல்லை, எப்படி கம்பைல் பண்ணணும்னு தெரியும். நல் வந்துட்டேன் போனோட. ஓகேவா? என்னப்பா வரும்? நல் வேல்யூ வரும் தானே சொன்னோம். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை வச்சு நம்ம அரே கிரியேட் பண்ணோம்னா பை டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ வரும்? நல் வேல்யூஸ் தான் வரும். ஓகே, இத்துடன் இதை முடிச்சுக்கோமா? ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நம்ம வேற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம்னா என்ஹென்ஸ்டு ஃபார் லூப் சொல்லிட்டு தென் 2 டைமென்ஷனல் அரேக்கு போகலாம். எனக்கு என்ஹென்ஸ்ல சொல்லிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. சொல்லலாம், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அங்கே இங்கே. ஓகேவா? தேங்க்யூ.